உலகத்தை காண கதைகளின் உலகம் சேனலுடன் இணைந்திருங்கள். நாம இன்னைக்கு பார்க்க போற கதையோட பேரு மின்மினி பூச்சியும் காகமும். வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். முன்னொரு காலத்துல காட்டுல மின்மினி பூச்சி ஒண்ணு வாழ்ந்து வந்துச்சு. அது அங்கேயும் இங்கேயும் சந்தோஷமா ஆடி பாடி சுற்றி தெரிஞ்சிச்சு. அந்த மின்மினி பூச்சி ஆடி பாடுற சத்தம் அங்க இருந்த காகத்தோட கண்ணுல பட்டுச்சு. அந்த காகத்துக்கு அந்த மின்மினி பூச்சி அழகாவும் மினுமினுக்கிறதையும் பார்த்து இத சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசனை வந்துச்சு. உடனே அந்த மின்மினி பூச்சி பார்க்காத சமயமா அத பிடிக்க ட்ரை பண்ணுச்சு. காகம் அதை சாப்பிட நினைக்கிறதையும் அதுல முயற்சி பண்றதையும் பார்த்த மின்மினி பூச்சி அதுகிட்ட இருந்து வேகமா தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சுது. உடனே அந்த மின்மினி பூச்சி காகத்திட்ட சொல்லுச்சு, என்ன சொல்ல போற சொல்லு, எப்படியோ என்னை விற்று என்னை சாப்பிடாத வாழணும் அப்படின்னு சொல்ல போற. அதுதான் உன்னோட கடைசி ஆசையாவும் இருக்க போகுது. சரி சரி, என்ன சொல்ல போற சொல்லு அப்படின்னு சொல்லிச்சு காகம். அப்படின்னு ரொம்பவும் கெஞ்சிச்சு அந்த மின்மினி பூச்சி. அதை கேட்ட காகத்துக்கு பேராசை அதிகமாச்சு. அடடா, இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் போலயே. சரி சரி, இந்த மின்மினி பூச்சியோட போய் அதோட நண்பர்களையும் சாப்பிட்டுட்டு இவனையும் சாப்பிட வேண்டியதா அப்படின்னு கர்வத்தோட நினைச்சிச்சு காக்கா. அதனால மின்மினி பூச்சி பேச்ச கேட்டு அதோடயே போச்சு. மின்மினி பூச்சி சில மனிதர்கள் குளிர்காய வச்சிருந்த நெருப்பு இருந்த இடத்துக்கு போச்சு. காகத்தை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் மனிதர்கள் இல்லாத சமயத்துல அந்த நெருப்பை காட்டி அது மேல மின்னுக்கிற தீப்பொறிகளை காட்டுச்சு. அது என்னோட நண்பர்கள், இங்க எவ்வளவு பிரகாசமா எத்தனை பேர் இருக்கிறாங்க பாத்தியா அப்படின்னு சொல்லுச்சு. கொஞ்சம் கூட யோசிக்காத இந்த பேராசை பிடிச்ச காக்கம் அது மின்மினி பூச்சி தானான்னு கொஞ்சம் கூட யோசிக்காம, அப்பா இவ்வளவா, இத எப்படியும் டேஸ்ட் பார்த்தே ஆகணும் அப்படின்னு அந்த தீப்பொறிகளை தன்னோட சொந்தால சாப்பிட ஆரம்பிச்சுது. உடனே அந்த காகத்தோட சொந்த நாக்கும் சூடேற ஆரம்பிச்சுது. இது என்ன வகையான டேஸ்ட், இது என்ன வகையான பூச்சி, என்னோட வாயெல்லாம் எரியுது. எனக்கு இந்த பூச்சியே வேண்டாம். என் வாய் சரியாக எத்தனை நாள் ஆக போகுதோ தெரியலையே அப்படின்னு சொல்லி காக்கா அந்த இடத்துல இருந்து பறந்து போச்சு. பாத்தீங்களா, இந்த மின்மினி பூச்சி புத்திசாலித்தனத்தால அதோட உயிரை காப்பாத்திக்கிச்சு. அது மட்டும் இல்ல, பேராசை பிடிச்ச காகத்துக்கு ஒரு பாடத்தையும் சொல்லி கொடுத்துச்சு. அது மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையில வர்ற எல்லா பிரச்சனைக்கும் ஏதாவது ஒரு வழியில நம்ம தீர்வு காண முடியும். நம்ம புத்திசாலித்தனமா யோசிச்சோம்னா அதுல இருந்து நம்ம மீண்டு வரலாம். இந்த மின்மினி பூச்சி மாதிரி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் நம்மளோட சேனல்ல இருக்கு, அதையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. Thank you for watching. We will see in the next video.